ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, வேலை தேடி ஒரு சர்ச்சுக்கு போகிறாரு. சொல்லாமா சார் அந்த ஜோக்கை? பழைய ஜோக் தான். சர்ச்சுக்கு போகிறாரு. அங்கே என்ன வேலை தேடி போயிருக்காருனா, ஒரு மணி அடிக்கிற வேலை. அப்போ என்ன ஆகுது, அங்கே ஃபாதர்கிட்ட போய் ரொம்ப கெஞ்சுறாரு, சார் தயவு செஞ்சு இந்த வேலையை எனக்கு கொடுங்க, ரொம்ப கஷ்டம் எனக்கு அப்படின்னு. அந்த ஃபாதர் சொல்கிறாரு, அப்படியே இருந்தாலும் நீ இந்த சாதாரண வேலை தான் அது, ஆனாலும் நீ ஏதாவது படிச்சிருக்கணும் அப்படின்றாரு. உடனே அதுக்கு இவர் சொல்கிறாரு, சரி நான் ட்ரை பண்ணுறேன் சார், சரி நான் உனக்கு 1 month டைம் தரேன், ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் கொண்டு வந்து என் கையில் கொடு, அவனுக்கு இந்த வேலையை கொடுத்துட்றேன் அப்படின்றார். சரின்னு இவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து நடக்கிறாரு. நடந்து கொஞ்சம் தூரம் வராரு. சரி ஒரு டீயாவது சாப்பிட்லான்னு பார்க்குறாரு. அங்கே பார்த்தா எந்த கடையும் இல்லை. இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் வராரு. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டார். அந்த 1 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த டீ ஷாப்பும் இல்லை. உடனே இவர் ஒரு ஐடியா பண்ணி, இந்த ஃப்ளாஸ்கில் டீ இது பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி டீ ரெடி பண்ணி அங்கே விற்க ஆரம்பிக்கிறார். ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகுது, ஒரு சின்ன ஒரு லெவலில் ஓரளவுக்கு பரவாயில்ல, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுது அந்த பிஸ்னஸ். சரி ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி போடுறாரு, ஒரு டென்ட் மாதிரி போட்டு அப்படி செய்கிறாரு. அப்பயும் சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. சினிமாலலாம் ஒரே பாட்டில் பெரிய ஆளாகிடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அவரும் ஒரு பெரிய ஆளாக 5 star ஹோட்டலே கட்டிடுறாரு. உடனே என்ன ஆகுது, எல்லாம் 5 star ஹோட்டல் கட்டினா என்ன பண்ணுவாங்க, நம்ம பேங்க் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துடுவாங்க இல்லை டெபாசிட் கேட்குறதுக்கு. சார் ஏதாவது டெபாசிட் பண்ணுங்கள் சார். போடுங்கப்பா ஒரு 25 lakhs போடுங்கப்பா அப்படின்றாரு. உடனே என்ன ஆகுது, சரி ஓகே சார் என்ன சார் படிச்சிருக்கீங்கன்னு. இல்லைப்பா நான்லாம் ஒன்றும் படிக்கலப்பா அப்படின்றார். உடனே என்ன ஆகுது, பார்த்தா நடுவில் ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னு விட்டேன்னு நினைக்கிறேன். ஃபாதர்கிட்ட போனோன்னா அவர் வேலை இல்லைன்னு சொல்லிட்டார். அந்த ஒரு பாயிண்ட்டை விட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் அவர் இந்த டீ ஷாப்பே போடுறாரு. உடனே என்ன ஆகுது, பேக் டு திஸ் பேங்க் இது டெபாசிட் பண்ணுறது. உடனே அவர் கேட்குறாரு, பேங்க்கில் அந்த ஆஃபீஸர் கேட்குறாங்க, சார் என்ன சார் படிச்சிருக்கீங்கன்னு. இல்லை சார் நான் ஒன்றும் படிக்கலை சார். சார் படிக்காமையே நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்களா சார், இதுவே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதோ தெரியுத சர்ச், அதில் நான் மணி அடிச்சிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னார். இது வந்து தென்கட்சி ஐயா வந்து நம்மளுடைய சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தப்போ சொன்ன ஜோக்கு. ஒரு வாட்டி என்னாச்சா, அவங்களுடைய இதில் வந்து ரேடியோ ஸ்டேஷனில் தானே ஒர்க் பண்ணுறாரு அவர். அந்த ரேடியோ ஸ்டேஷனில் வந்து அவங்க ஒருத்தர் அவங்களோட டெஸ்கில் வந்து ஒரு இஷ்ட தெய்வத்தை வந்து ஒட்டியிருப்பாங்களாம். கிறிஸ்டியன்ஸ் வந்து ஜீசஸ் இது, அதுக்கப்புறம் முஸ்லீம்ஸ் வந்து அந்த பிறை மாதிரி. ஒருத்தரோட டெஸ்கில் மட்டும் அவர் என்ன ஒட்டி, ஒரு அம்மா மட்டும் அவங்க டெஸ்கில் என்ன ஒட்டியிருக்காங்கன்னே தெரியாதான் இவருக்கு பயங்கர, எப்போ பார்த்தாலும் அந்த அம்மா நின்று அப்படியே முறைச்சி அதையே பார்த்துட்டு இருப்பாங்களாம். அப்போ என்னாச்சா, ஒரு நாளைக்கு சரி என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துடணுன்னு இவருக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்ததான். ஒரு நாள் அந்த அம்மா ரெஸ்ட் ரூமுக்கு போயிருந்தாங்களாம். இவர் போய் நேராக நின்று அந்த டெஸ்க்கை பார்த்தா ஒரு ஆளோட ஃபோட்டோ இருந்ததான். உடனே அங்கேயே நின்றுருந்தாரா. உடனே அங்கேயே அந்த அம்மா ஓடி வந்தாங்களாம். சார் என்ன சார் பார்க்குறீங்க. இல்லை மேடம், நாங்கள்லாம் இந்த மாதிரி அவங்களோட இஷ்ட தெய்வத்தை ஒட்டி வச்சுருக்கோமே, இது டெஸ்கில் என்ன மேடம் ஒட்டி வச்சுருக்கீங்க நீங்கள். அட கம்முன்ருங்க சார், எங்கள் ஹஸ்பண்டோட ஃபோட்டோ அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. பரவாயில்ல மேடம், நாங்கள்லாம் இந்த மாதிரி கடவுளோட ஃபோட்டோவை தான் ஒட்டி வச்சுருக்கோம், உங்கள் ஹஸ்பண்டே நீங்கள் கடவுளாக நினச்சி ஒட்டி வச்சுருக்கீங்க, கம்முன்ருங்க சார், எவ்வளோ பிரச்சனை வரும், அப்போ இந்த ஃபோட்டோவை பார்ப்பேன், இதை விடவா நமக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொன்னோன்னே எல்லா பிரச்சனையும் எனக்கு ஓடி போயிடும் அப்படின்னாங்களாம். அப்புறம் ஒருத்தர் என்ன பண்ணாராம், வீட்டை காலி பண்ணிட்டு போனாராம். அப்போ அந்த வீட்டுக்குள்ளார என்ன பண்ணாராம், ஃபுல்லாக கரப்பாம்பூச்சி, பல்லி, அப்புறம் தேள் இதெல்லாம் விட்டு போனாராம். அதுக்கு ஒன்றே பக்கத்தில் இருக்க ஒரு ஆள் கேட்டாராம், என்ன சார் எல்லாம் கரப்பாம்பூச்சி பல்லியெல்லாம் உங்கள் வீட்டை காலி பண்ணிட்டு தானே போகிறீங்க, எதுக்கு இதெல்லாம் விட்டு போகிறீங்கன்னு. இல்லை ஓனர் சொன்னார், வீடு எப்படி இருக்கோ அதே மாதிரி விட்டு போகணுன்னு சொன்னார் போகிறப்ப, அதனால தான் அப்படின்னாராம். இதே மாதிரி ஒரு அம்மா என்ன பண்ணாங்களாம், டாக்டர்கிட்ட போனாங்களாம். போயிட்டு அவங்க சொன்னாங்களாம், ஒரு வாரமாக எங்கள் ஹஸ்பண்ட் வந்து குப்பையை சாப்பிட்டுட்ருக்காரு சார், என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு. என்னது ஒரு வாரமாக சாப்பிட்டுட்ருக்காரா, அது இவ்வளோ ஒரு வாரம் கழித்து வரீங்க, ஒரு 2-3 நாள் கழிச்சு, ஒரு நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு வரக்கூடாதுன்னு. இல்லை சார் கொஞ்சம் வீடு சுத்தமாக இருந்தது அதனால தான் அப்படின்னாங்களாம். ஒரு ஸ்கூல் வாத்தியார் என்ன பண்ணாராம், பாடம் எடுத்துகிட்டு இருந்தாராம். அப்போ என்னாச்சா, எல்லாம் பசங்கள்லாம் ரொம்ப கவனமாக கேட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ திடுதுப்புன்னு பார்த்தா வெளியில் நிறைய நாயெல்லாம் குலைச்சிட்டு இருந்துதான். உடனே என்ன பண்ணலாம், அது என்னென்னு போய் பாருப்பா அப்படின்னாராம். உடனே அங்கே ஒரு பையன் போய் அதை இது கண்ட்ரோல் பண்ணிட்டுருந்தான் அந்த நாயை. சார் அதை நிறுத்திடுச்சு, நீங்கள் ஆரம்பிங்க சார் அப்படின்னாலாம். உடனே என்னாச்சா, என்னடா இப்படி இவன் பேசுகிறானேன்னு சொல்லிட்டு சரின்னு வெளியில் வந்தாராம். அவர் வெளியில் வந்தால் அங்கேருந்து ஒரு ஆள் வந்தாராம். சார் என்ன சார் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, நம்ம வீட்டுக்கெலாம் நீங்கள் வரவே மாட்டிங்களா சார், கண்ட நாயெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வருது, நீங்கள் வர மாட்டேங்கிறீங்களா சார் அப்படின்னா. உடனே அதுக்கு என்னடா இவனும் நம்மளை நாயின்னு சொல்கிறானே, சரி ஓகே ஈவினிங் ஒரு 6 மணிக்காக வரேன் சார் அப்படின்னாராம். சரி ஈவினிங் ஒரு 6 மணிக்காக போனாராம். வீட்டுக்கு போனோடனே இவர் ஒரு டம்ளரில் பாலும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சாராம் அவருக்கு சாப்பிட்றதுக்கு. உடனே என்னாச்சா, இவர் பால் வந்து எடுத்து இப்படி குடிக்க போனாராம். பார்த்தா நாய் வந்து குலைச்சிச்சான்.
அவங்க வீட்டு வாசலில் நாய் கட்டி வச்சுருந்தாங்களாம். அது அது வந்து இவரே முறைச்சி பார்த்துட்டு இருந்தான். சரி பால் உடனே இந்த ஹவுஸ் ஓனர் இருக்கார் இல்லைங்களா, இன்வைட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்ணாராம், அந்த பாலை எடுத்துகிட்டு போய் அந்த நாய்க்கு ஊற்றுனாராம். உள்ளேருந்து அவங்க ஒய்ஃப் சத்தம் போட்டாங்களாம், என்னங்க அந்த பாலையாங்க அந்த நாய்க்கு ஊற்றுறீங்க அப்படின்னாராம். உடனே அதுக்கு அவர் சொன்னாராம், ஆமாண்டி என்ன விஷயம், இல்லைங்க அது பழைய பால், புது பால் நாய்க்காக உள்ளே வச்சுருக்கேன், அதை கொண்டு வந்து ஊற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. டென்டிஸ்ட் தான் இருக்கிறதுலே ரொம்ப பணக்காரர். ஏன்னு சொல்லுங்கள்? ஏன்னா அவர் தான் சொத்தையே பிடுங்குறாருல. ஒரு லேடி என்ன பண்ணாங்களாம், இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்டாங்களாம், ஏண்டி உன்னோட மாமியார் பாவம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்களே, பாம்பு கடிச்சிருச்சாமே அவங்கள. ஆமாம் ஆமாம், எப்படி அது? இல்லை போகாமல் இருக்க, போய் பார்க்காம இருக்க அப்படின்னு. இல்லை அவங்கள கடிச்சது நல்ல பாம்பு தானே அப்படின்னாங்களாம் இவங்க. அப்புறம் ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து உஷா மேடம் சொன்ன ஜோக்கு, அவங்கக்கிட்டேருந்து காப்பி அடித்தது. ஒரு லேடி சொன்னாங்களாம், டாக்டர்கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணாங்களாம், டாக்டர் எனக்காக ஒரு சின்ன உதவி பண்ணுங்கள், என்ன எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் கொடுங்க. என்ன சர்டிஃபிகேட்? அதாவது வந்து தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுங்க. எதுக்காக அப்படி கேட்குறீங்கன்னு. இல்லை நான் கொஞ்சம் நடந்து போகும்போதே எங்கள் மாமியாரை ஒரு மிதிக்கலான்னு பார்க்குறேன், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம்.